வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் சொல்லித்தரேன். ஒரு வாணலியில் ஒரு வட்டை சட்டியில் மீன் குழம்பு வைக்க வட்டை சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வணக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் நல்லா வணங்கினோடனே அதில் 2 தக்காளி பொடியை வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினோடனே அந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. மீன் குழம்புக்கு பச்சை மிளகா பொடி வெங்காயம் தக்காளி 3ம் நல்லா வணங்கினதும் வெங்காயம் கடுகு வெந்தயம் ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா 3ஐயும் நல்லா வணக்குங்க. அப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வத்தப்பொடி, கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூனு வத்தப்பொடி போடணும். போட்டு மசாலாவை அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயோட நல்லா வணக்கிட்டு ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை அந்த மசாலாவை கிண்டிட்டு ஊற்றணும். தேவையான உப்பு இந்த புளி தண்ணி நல்லா ஒரு லெமன் அளவு புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இந்த மசாலாவோடு ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. தேவையான உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன மூடி தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா ஒரு கொதித்ததும் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிடுங்க. மீன் குழம்பு வரால் மீன் குழம்பு, இது நாட்டு மீன் குழம்பு தான். அது ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா அந்த குழம்பு கொதி வரும்போது இந்த மசாலா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சுத்தம் செஞ்சு வச்சுருக்க மீன் குழம்பு மீனை அதில் போடணும். சுத்தம் செஞ்சு வச்சுருக்க மீனை அந்த குழம்புல போடுங்க. மீன் குழம்பு வைக்க எப்போதுமே இந்த வட்டமான பாத்திரத்தில் வச்சா தான் மீன் நொறுங்காமல் ஒரு மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மீன் நல்லா நொறுங்காமல் வரணும். லேசாக ஒரு கிளறி விட்டுட்டு கொதிக்கும் போது கொஞ்சம் அது மேலே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. அந்த மீன் குழம்பு மேலே கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றி மூடி போடுங்க. அதுக்கு மீன் குழம்பு நல்லா கொதித்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு ரெட்டாக குழம்பு பார்க்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொதித்து வந்தோடனே மூடி போடுங்க. இறக்க போகும்போது ஒரு சின்ன பீஸ் மாங்காய், கிளிமூக்கு மாங்காயில் ஒரு சின்ன பீஸாக ஒரு 3 பீஸோ 4 பீஸோ போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா முழுசாக லேசாக காம்பு எடுத்துகிட்டு லைட்டாக கீறி ஒரு 2-3 பச்சை மிளகாயை திரும்ப ஆட் பண்ணுங்கள். உப்பு காரம் புளிப்பு அசத்தலாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு சூப்பராக சுவையான வரால் குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.